அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வியின் முக்கியத்துவத்தை யாரும் மறுக்க முடியாது. ஒரு குடும்பம் ஏழையாக இருந்தாலும் கல்வி பெற்று முன்னேற முடியும் என்பதற்கு துர்கா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். துர்கா அவர்கள் நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் தூய்மை பணியாளரின் மகள். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துர்கா அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். துர்கா தமிழ்நாட்டில் உள்ள இளைஞருக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லுவதில் நாம் பெருமை அடைகிறோம். விஎம்கே நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய குரூப்களில் இருக்கும் அனைவரும் துர்கா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், இன்று தினமணி பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது இவரை பற்றி என்பதை பார்ப்போம். நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் தூய்மை பணியாளரின் மகள், முதல்வர் வாழ்த்து. நகராட்சி ஆணையராக பணி ஆணை பெற்ற துர்காவுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளரின் மகளான துர்கா நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கவிருப்பது இளைஞர்களை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் துர்கா அளித்துள்ள பேட்டியில் தனது தாத்தாவும் அப்பாவும் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றியவர்கள் என்றும், இந்த நிலையில் ஏழ்மையான சூழலில் வாழ்ந்தாலும் படிப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் முன்னேறி இருப்பதாகவும் துர்கா பேட்டியில் தெரிவித்திருப்பது இளைஞர்களை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது. அவரை பாராட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைத்தள பகுதியில் நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்கா அவர்களின் பேட்டியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததாகவும், ஒரு தலைமுறையையே முன்னேற்றிடும் ஆற்றல் கல்விக்கு இருப்பதாகவும், இதற்கு ஆணையராக பொறுப்பேற்கும் துர்கா சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாரானாலும் பறிக்க முடியாத சொத்து கல்வி என்று தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சிறப்பிடம் பெற்று நகராட்சி ஆணையராக பணி ஆணை பெற்றுள்ள துர்காவின் தந்தை கடந்த 7 மாதங்களுக்கு முன் உயிரிழந்து விட்டாலும் அவரது கனவை துர்கா நிறைவேற்றியிருப்பதை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகிறார்கள். உண்மையிலேயே துர்கா அவர்கள் பாராட்டப்படக்கூடியவர்தான். அவர் ஒரு ரோல் மாடல் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி.